நீங்க இனிமே கீழே படுக்க வேண்டாம், கட்டிலே படுத்துக்கோங்க. என்னடா இது திண்ணையில பட்டவனுக்கு திடீர்னு வந்துச்சான் கல்யாணன்ற மாதிரி பொசுக்குன்னு இப்படி ஒரு ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க. என்ன சொன்னீங்க இன்னொரு வாட்டி? அதாங்க, இனிமே நீங்க கீழே படுத்து கஷ்டப்பட வேண்டாம், கட்டிலே படுத்துக்கோங்க. ஐயோ, இதெல்லாம் அனுபவிக்கலாமா வேணாமான்னு தெரியலையே. ஏங்க இதெல்லாம் நிஜமா தான் சொல்றீங்களா? ஓகேங்க, நான் நாளையிலேருந்து பெட்லேயே பத்துக்கிறேன். எது? நாளிலேருந்து நீங்க சொன்ன மாதிரி பெட்லேயே பத்துக்கிறேன்னு சொன்னேன். நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னா இன்னில இருந்து பெட்ல படுக்க சொல்றேன். அது என்ன நாளையில இருந்து? நல்ல விஷயத்தை தள்ளி போடக்கூடாது. கரெக்ட். நல்ல விஷயத்தை தள்ளி போடவே கூடாது, அதுவும் நீங்க சொல்றது தட்டவே கூடாது. நான் பெட்லேயே பத்துக்கிறேன். பாய் அப்படி தலையை சுத்தி இதுக்கு மேல இந்த பாய்க்கு இந்த ரூம் என்னங்க வேலை? ஃபர்ஸ்ட் இந்த பாய் இங்க இருந்து கெட் அவுட் பண்ணும். நாய் கண்ணு, பேய் கண்ணு, நரி கண்ணு போய் தர. ஐயோ ஏங்க அப்படியே அள்ளுது போங்க. எது? தட் மீன்ஸ் நீங்க சிரிக்கிறது இஸ் அள்ளின்னு சொல்ல வந்தேன். சரி சரி. அப்புறம் எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்கட்டா? தூக்கம் வருதா? இதுக்கு அந்த பில்டப்? ஹலோ, தூங்க போறேன். தூங்குங்க. ராஜா உசுப்பி விட்டாங்களேடா. சும்மா இருக்க சங்க ஊதி விட்டுட்டு கமுக்கமா பார்த்து தூங்கிட்டாங்க. வெரி பேட் கேர்ள். தூங்கிட்டாங்களா? அதுக்குள்ள தூங்கிருக்க வாய்ப்பு இல்லையே. மோசம், தூங்கிட்டாங்க. மனசுக்குள்ளே தாகம் வந்துச்சா? வந்தல்லோ மகிழிறகில் வாசம் வந்துச்சா? வந்தல்லோ நம்ம வாழ்க்கை ட்ரீம்ஸ் அங்கேயே போயிடும் பொழுது. குட் நைட். அம்மா, அனிதா, வா வா வா.
உள்ள வா. வரேன். வாமா, உட்காருமா. ஆ, எப்படி இருக்க? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? நல்லா இரு, இருக்காரு. குடிக்க மோர் எடுத்துட்டு வரேன். ஐயோ அதெல்லாம் எதுவும் வேண்டாமா. கல்பனா, யார் வந்திருக்கான்னு பாரு. அக்கா நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு கூட எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்குக்கா. உங்களை இந்த நிலைமையில பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. அனிதா, இவகிட்ட நான் பல தடவை சொன்னேன், அவளை நம்பாதன்னு. கேட்டாளா இவ? இப்ப பாத்தியா, நேரம் பார்த்து பழி வாங்கிட்டா. அம்மா, அவ ரொம்ப மோசமானவம்மா. எனக்கு ஏற்கனவே தெரியும். என்னையே வீட்ல இருந்து வெளியே அனுப்புறதுக்கு என்னெல்லாம் திட்டம் போட்டா தெரியுமா? உன்னையே வெளியே அனுப்ப பார்த்தாளா? என்னம்மா சொல்ற? அட ஆமாமா, கல்பனா அக்காக்கே நல்லா தெரியுமே. என்னை வெளியே அனுப்புறதுக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணா தெரியுமா? அவ மட்டும்தான் அந்த வீட்லயே நல்லவளாம். அதுல பலிகடாவானது நானும் கல்பனா அக்காவும் தான். அந்த வீட்ல அவ மட்டும்தான் சந்தோஷமா வாழணும், அது மட்டும்தான் அவளோட ஆசை. அதுக்காக தான் இதெல்லாம் பண்றா. சரி, என்ன விடுங்க. நான் நேத்து வந்தவன். ஆனா கல்பனா அக்கா இத்தனை நாளா அந்த வீட்ல இருந்திருக்காங்கல்ல, அவங்கள எவ்வளவு நம்பினாங்க. இவங்களுக்கு துரோகம் பண்றதுக்கு அவளுக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு அனிதா. அவளை நல்லவன்னு நம்பி நான் ஏமாந்துட்டேன். இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேன். நான் அவ கூட சேர்ந்துக்கிட்டு உன்னை வர நான் தப்பா நினைச்சிட்டேன். சாரி. ஐயோ அக்கா, நமக்குள்ள என்ன சாரி அது இதுன்னு பெரிய வார்த்தைலாம் சொல்லிக்கிட்டு இப்பவாச்சும் அவளை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே போதும்க்கா. அக்கா, அவ இப்பதான்க்கா ரொம்ப நிம்மதியா இருக்கா. இதுக்காக தான் இத்தனை நாளா காத்துட்டு இருந்தா போல இருக்கு. அவ இனிமே நிம்மதியா இருக்க மாட்டா. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன். அக்கா, இதுதான்க்கா நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். அவ நிம்மதியாவே இருக்க கூடாதுக்கா. அதுக்கு பக்கபலமா நானும் உங்க கூட இருப்பேன். ஏண்டா உங்களை வீட்டை விட்டு அனுப்புனேன்னு அவ ஃபீல் பண்ணணும். அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தணும்க்கா. அது கண்டிப்பா நடக்கும் அனிதா. அவளை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு என்னக்கா பண்ணலாம்? அவளை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அதை வச்சு எப்படியாவது அவளை வெளியே அனுப்பிடலாம். அக்கா, ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைச்சா போதும்க்கா. நீங்க வேற ஏதாச்சும் யோசிச்சு வச்சிருக்கீங்களா? இருக்கு அனிதா, அத நான் பாத்துக்கிறேன். என்னன்னு சொல்லுங்கக்கா, நான் அது பண்றேன். இல்ல அனிதா, அத நானே பாத்துக்கிறேன். சரிக்கா. என்னவோ பிளான் வச்சிருக்கா, என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாளே. நீ அவளை நிம்மதியா இருக்க விடாம டார்ச்சர் மட்டும் பண்ணு, அது போதும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்க்கா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்னையும் புருஷன் வெறுக்கிற அளவுக்கு பண்ண அவளை அவ புருஷன் கூட எப்படி சந்தோஷமா இருக்கான்னு நான் பாக்குறேன். அவளையும் ஒரு நாள் அந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புவேன். அதுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள நான் கண்டிப்பா வருவேன். ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கா, ஆனா என்னன்னு கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறாளே. என்னவா இருக்கும்? அப்பா மார்னிங்ப்பா. கவலைப்படாதீங்கப்பா, எல்லாம் சரியாயிடும். அண்ணன் சொல்லிச்சு இந்த மாதிரி நிறைய பேருக்கு பண்ணலாம் தரணும் அப்படி இப்படின்னு. எல்லாம் சரியாயிடும்ப்பா. ஆமாண்டா கண்ணா, 5 கோடி வரைக்கும் கடன் இருக்குடா. எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. கணக்கு வழக்கு
கடை சமாச்சாரம்லாம் தெரியாதுப்பா. ஆனா எதுவாக இருந்தாலும் சரியாயிடும்பா. உங்க அண்ணன் கூட சாதாரணமா இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டான்டா. இத்தனை வருஷமா வேலை பண்ணிட்டு இருக்கான்னு தெரியாதான்னு உனக்கு? அவன் பாவம் வீட்டுல இந்த மாதிரி கஷ்டமெல்லாம் வந்த உடனே கலங்கிட்டான். அவன் நிலைமையில நான் இருந்தா கூட குழம்பித்தான் போயிருப்பேன். ஏதோ நடக்கணும்னு நிறுத்திருக்கிறான், நடந்துருச்சு, ஃபேஸ் பண்ணித்தானே அவனும். பார்ப்போம், சரி ஆயிடும்பா. எப்படியாவது சரி பண்ணிடலாம்டா, சரி பண்ணிடலாம். ஆமாப்பா, அதான் நானும் சொல்றேன். கண்ணா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுடா. உன்னை நினைச்சுதான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் நான். பெரியவன் நல்ல படிப்பு படிச்சு நம்ம கம்பெனிலேயே பெரிய பொறுப்பு எடுத்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறான். சின்னவனும் வெளியெல்லாம் படிச்சுட்டு வந்துட்டு அவனுக்கு உதவியா இருந்துட்டு இருக்கிறான். நீ தான் என்ன பண்ண போறியோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நான் பயந்த மாதிரியே நீ கண்டதெல்லாம் பண்ணி கேவலப்பட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு இன்னும் மனவேதனையை கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வேதா வந்த வேலை, நல்ல புத்தி வந்து இன்னைக்கு நீயாவே ஒரு ஆட்டோ வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்கிற. யாரையும் நம்பாம சொந்த காலையே நின்றுட்டு இருக்கிற. பெருமையா இருக்குதுடா. ஆமாண்டா நாகராஜா, ஆட்டோ ஓட்டுறது ஒன்றும் கேவலம் இல்லைன்னு பெருமையா சந்தோஷமா பண்ணிட்டு இருக்கிற பாரு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுடா. கண்ணா, ஆரம்ப காலத்தில் நானும் அப்படித்தான்டா. செய்யாத வேலை இல்லை, பணம் கிடைச்சா போறோம், யாரையும் ஏமாத்தாம உண்மையா உழைச்சுக்கிட்டு இருந்தாலே போதும். என்ன வேலை செய்யறத பத்தி கவலை இல்லை, எதுலையுமே அசிங்கப்படல. அதே மாதிரி நீ இருக்கிறடா. அப்பா, ஆமாடா, உன்னை பார்த்தா என்னோட இளமை காலமெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. நீ இப்ப என்ன மாதிரி தாண்டா இருக்கிற. என்ன நேத்திலிருந்து என் உள் மனசுல ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குதுடா. என்னப்பா? எனக்கு பிறகு இந்த வீட்டை நீ தாண்டா காப்பாற்ற போற. ஆமாண்டா, நீயே தான் முடியுண்டவனல்ல. என் மனசு சொல்லுது அப்படித்தான். நீ தான் இந்த குடும்பத்தை காப்பாற்ற போற. இப்போ எனக்கு வந்திருக்கிற இந்த சரிவில் இருந்தும் என்னையும் இந்த குடும்பத்தையும் நீ தான் மீட்க போற. நீ எப்போ எனக்கு வந்து வாடா போறத? பிசினஸ் பார்ட்னர்ஸ் பேசணும் தான், அப்போ இப்படி ஆயிடுச்சு. பிசினஸ் பண்றியா? யார் காசு குத்துற நீ? உனக்கு என்னடா பிசினஸ் தெரியும்? பிசினஸ் பண்றானா? அப்பா, எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. படிப்பு கூட கிடையாது, அதனால கடப்புக்கும் கூட வர்றது கிடையாது. நான் ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டுறேன். நான் மட்டும் என்னடா படிச்சேன்? பெரிய படிப்பா படிச்சிருக்கிறேன். உன்ன மாதிரிதான்டா படிப்படியா உழைச்சு முன்னுக்கு வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு நான் பெரிய ஆளா இருக்குல்ல. அதே மாதிரி நான் சொல்றேன் கேளு, நீ ஒரு காலத்துல பெரிய ஆளா போற. என்ன பண்ணீங்க? உங்களை போய் நான் உங்க செருப்புல இருக்க தூசி தெரியுமா? அந்த அளவுக்கு நான் வரமாட்டேன்ப்பா. அப்படி இல்லடா கண்ணா, உன்னோட பலம் உனக்கு தெரியல, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு புரிஞ்சு போச்சுடா, நீ ஓரளவுக்கு தேறிட்ட. எப்போ எந்த வேலை செஞ்சாலும் கேவலம் இல்ல, உழைச்சு முன்னுக்கு வரணும்னு உன் மனசுல ஒரு உறுதி தோணிருச்சோ, அப்புறம் நீ நிச்சயமா முன்னுக்கு வருவ. நான் சொல்றத நம்பு. உன்னோட இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியும். பக்கத்தில் நிக்கிற பாரு, அவதான் முக்கிய காரணம். அவ சொன்னதை உன் மனசை ஏத்துக்கிட்டது, அதனால நீ தெளிஞ்சு வந்துட்ட. இதே மாதிரி தாண்டா உங்க அம்மாவும் எனக்கு பக்க பலமா இருந்திருக்கிறான். என்னோட வெற்றி, என்னோட நம்பிக்கை அத்தனைக்கு மேலான உங்க அம்மா இருந்திருக்கிறான். அதனாலதான் என்னை நம்பி வந்த உங்க அம்மாவுக்கு என்னால என்னெல்லாம் சந்தோஷம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்தேன். இதுக்கு தாண்டா சொன்னாங்க, ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாலேயும் ஒரு பெண் இருக்கிறாங்க. உனக்கு வேதவள்ளி இருக்கிறான், எனக்கு உங்க அம்மா இருந்த மாதிரி. இது வெட்டி வார்த்தை இல்லடா, உண்மை, முக்காலும் உண்மை. ஹலோ சார், 1 minute.
ஹலோ. சொல்லுங்க சார். அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி பண்ணிடலாம் சார். ஏங்க நாங்க அப்பா ஏன் மேல போய் இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாரு? எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குங்க. உங்களால கண்டிப்பா முடியும். எப்போ சொந்தமா தொழில் தொடங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சீங்களோ அதுதான் உங்க வளர்ச்சிக்கான முதல் படி. அதத்தான் மாமாவும் சொல்லிட்டு போறாரு. ஏங்க எனக்கு அந்த தகுதியெல்லாம் கிடையாதுங்க. இப்ப எதுக்கு நீங்களே உங்களை குறைச்சு மதிப்பிடுறீங்க? இங்க பாருங்க, இந்த உலகத்துல நம்மளால முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. உங்களால கண்டிப்பா முடியும். நீங்க ஜெயிப்பீங்க. அது என்ன தெரியலங்க, ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்குது. கோயிலுக்கு போலாமா? மேலஜி கொஞ்ச நேரம் உட்காந்து போலாமா? ஆமா, என்ன திடீர்னு கோயிலுக்கு போலான்னு சொன்னீங்க? என்ன சிரிக்கிறீங்க? கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க பாஸ். இல்லங்க, எங்க அப்பா எப்பா பார்த்தா ஒரு வாயால நீ உருப்பட மாட்ட, நீ படிக்காதவன், நீ குடிகாரன், உன்னால நீ எப்போதான் அசிங்கடான்னு திட்டினவரு இன்னைக்கு திடீர்னு உன்னை பார்த்தா என்ன மாதிரி இருக்குதுடா, இந்த குடும்பத்தை நீ தான் காப்பாற்ற போற அப்படி இப்படின்னு சொல்றாரு. என் உள் மனசு சொல்றது, எனக்கு அப்புறம் எல்லாமே நீ தான்றாரு. ஐயோ, அவர் பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நினைச்சா கூடாது புல்லு இருக்குது. அந்த ஃபீலிங் என்னன்னா தெரியல, எனக்கு செம ஹாப்பிங்க. ஆனா இல்ல மேட்ரு என்னன்னா, இதப்பா அவர் சந்தோஷத்துல சொல்றாரு, என் ரேஞ்ச் என்னன்னு எனக்கு தெரியுங்க. நான் தர டிக்கெட்டுங்க, நான் பெரிய விளையாடுவேன், நிர்வாகம் பண்ண போறேன். ஐயா, அதெல்லாம் என்னால முடியவே முடியாதுங்க. இப்ப ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? உங்களால கண்டிப்பா முடியும். நீங்க வேணா பாருங்களேன், நீங்க நிச்சயமா பெரிய ஆளா வருவீங்க. இல்லங்க, அந்த அளவுல பெருசவனை கீக்கலங்க. ஏதோ ஆட்டோ ஓட்டுனுக்குறேன், ஒரு நாளைக்கு அப்படி இப்படின்னு கொஞ்சம் சம்பாதிச்சுனுக்குறேன், அவ்வளவுதான். அப்பா இதுல சந்தோஷம்னு எனக்கு புரியுது. இல்லடா நீ வாழ்க்கை நல்லா இருப்பேன்னு வாழ்த்துறாரு, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா நம்ம குடும்பத்தினை தான் பார்த்துப்ப, நம்ம நிர்வாகத்தினை தான் பார்த்துக்க போறேன்னா ஐயோயோ அவ்வளவு சீன்லாம் எனக்கு கிடையாதுங்க. சீரியஸா சொல்றேன், அதெல்லாம் என்னால முடியாதுங்க. அந்த தகுதி எனக்கு கிடையாது. நான் ஒரு ஆட்டோ டிரைவருங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. சரிங்க, என் மலர் அப்படியே பண்ணிடலாம். பாசிட்டிவா நினைங்க. ஐயோ இல்லங்க, அவளை சீனு கிடையாதுன்றேன்னா. அம்மாடி, பாட்டி என்ன ஞாபகம் இருக்கா? உங்களை எப்படி பாட்டி மறக்க முடியும்? ரொம்ப சந்தோஷம் அடிமா, உன்னை திரும்பவும் பாப்பேன்னு நினைச்சு கூட பாக்கலம்மா. என் பேத்தி கல்யாணம் இங்கதான் நடக்க போறது. ஆண்டவ சன்னிதானத்துல தான் நடக்கிறது. நீங்களும் வாங்க போலாம். வாங்க வாங்க வாங்க, இப்படி நில்லுங்க. என்ன அன்னைக்கு ஆட்டோல ஒரு பொண்ணையும் பையனையும் பார்த்தேன்னு சொன்னேன்ல, இவா 2 பேரும் தான். सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते मांगल्य देवताभ्यो नमः. सर्वमंगल मांगल्ये शिवे. இந்தாங்கம்மா, எல்லாரையும் தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்திருக்கோம். மாதவாய நமவோம், கோவிந்தாய நமவோம், விஷ்ணவே நமவோம், விக்ரமாய நமவோம், வாமனாய நமவோம், ஸ்ரீதராய நமவோம், ரிஷிகேஷாய நமவோம், பத்மநாபாய நமவோம். இந்தாங்கோ, தாலி கையில் வாங்கிக்கோ. கெட்டிமலம் 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 கெட்டிமலம். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. அக்னியை சுத்தி 3 தடவை பிரதட்சணமா வாங்கோ, சுத்தி வாங்கோ. நல்லா இருக்கும். இருக்க சுங்கரியா இருமா, நல்லா இருக்கும்.
கிருத்திகா சொல்லுங்க பாட்டி. அன்னைக்கு ஆட்டோல ஒரு பையனையும் பொண்ணையும் பார்த்தேன்னு சொன்னேன். ஆமா பாட்டி. அது இவங்க 2 பேரும் தான். வணக்கங்க. ஆ இப்படி ஒரு அந்யோன்யமான ஜோடியை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க தெரியுமா? இந்த தம்பதி மாதிரியே நீங்களும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இவரு ஆட்டோ ஓட்டுறாரு. இவரோட ஆட்டோல பொண்டாட்டியோட போட்டோவை ஒட்டி வச்சிருக்காரு தெரியுமா? சினிமா நடிகை போட்டோவை ஒட்டி வச்சிருக்கிற இந்த காலத்துல எவன் பொண்டாட்டி போட்டோவை ஒட்டி வச்சிருக்கான்? ஏன்னா இவங்க கல்யாணத்துக்கு அப்புறமா காதலிச்சிருக்காங்க. இவங்கள மாதிரியே நீங்களும் எப்பவும் இருக்கணும் தான் இத சொல்றேன். உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, இவங்கள முன் உதாரணமா எடுத்துட்டு வாழ ஆரம்பிச்சேன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பாட்டி நம்மளை பத்தி இவ்வளவு பெருசா பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு நாள் கூட புருஷ முன்னாடியா நம்ம வாழ்ந்ததில்லை. இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கிற தம்பி நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வந்தது நமக்கு தான் ரொம்ப பெருமை. ரொம்ப நன்றி தம்பி. ஐயோ நீங்க என்ன நன்றி கிட்ட சொல்லிட்டு நாங்களாம் அவ்வளவு பெரிய எல்லாம் கிடையாதுங்க. நீங்க வயசுல பெரியவங்க, நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. கிருத்திகா இவா காலையில விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. ஐயோ ஐயோ எங்க கால ஏங்க பிரதர் இருங்க ஏங்க எங்க வயசுங்க எங்க கால போய் மூந்தா ஏங்க அதெல்லாம் வானாங்க. அப்படி சொல்லாதீங்க தம்பி. ஆசீர்வாதம் பண்றதுக்கு வயசு அதிகமா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல, நல்ல மனசுதான் வேணும். அப்படி பார்த்தா அது உங்ககிட்ட அதிகமாவே இருக்கு. நாங்க ஆசீர்வாதம் பண்றது இருக்கட்டும், நீங்க வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கிற ஜோடி. நீங்க ஆசீர்வாதம் பண்ணா அவங்க வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா இவங்க சொன்ன மாதிரி ஒரு அந்யோன்ய தம்பதியா நம்ம வாழல. நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிற இவரோட இவங்க சொன்ன அதே வாழ்க்கையை நாம வாழ ஆரம்பிக்கணும். நம்ம அந்யோன்யமான தம்பதியா வாழ்ந்து காட்டணும்.